இவனை தடுத்து நிறுத்தல வீட்டையும் உடைச்சிருவான் போல இருக்கு. ஐயோ தெரியாதனமா இந்த பைத்தியத்தை நான் இப்படி ஆக்க சொல்லிட்டேன். இந்த பைத்தியம் ஒரு மனுஷன் நினைச்சா எப்பேற்பட்ட பைத்தியத்தை தன்னோட வசத்துக்கு கொண்டு வர முடியும். அம்மா என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, அது திடீர்னு தான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமா, என்கிட்ட நீங்க வழக்கமா ஒரு பாட்டு பாடி காட்டுவீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இருக்கே. ஏன் சத்தம் எங்கிருந்து வருது? பைத்தியம். அது ஒண்ணு இல்லம்மா, பூதமா? பூதம் தானே அங்க இருக்கான், பொருள் எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் இந்த சத்தம். அப்புறம் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு போய் உதவி செய்ய வேண்டியதுதானே? போறேன். உங்க அப்பாவுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை பாட்டு பாடியே ஒரு பைத்தியத்தையே சரி பண்ணிட்டாராம். அவருடைய பாட்டு மந்திரம் மாதிரி இருக்கும். அதனால யாரையும் சுலபமா அடக்கிடலாம். நிஜமாவா? நீ எதுக்கு இப்ப கேக்குற? இங்க யாரு அப்படி இருக்கா? அதான் இருக்கானே. யாரு? அதான் என்னோட மனசுமா. அது எப்படியாவது நான் அடக்கணுமா. எனக்காக எப்படியாவது அந்த பாட்டை மட்டும் பாடுங்க. ஆமா. சரி. உனக்காக நான் பாடுறேன். நான் சின்னதாகிட்டு இருக்கேன். நீயும் என் பையன் மாதிரி தானே? அப்படின்னா நான் உங்களை அம்மானு கூப்பிடலாமா? கூப்பிடு. इस घर के आंगन में एक फूल नया आया, दुनिया से बड़ा ही अनजान है प्यारा। अम्मा, इस धूप सी दुनिया में माँ होती साया, अब धूप में ना जाएगा वो दोबारा। அம்மா, கண்டிப்பா இது ஒரு மந்திரம் தான். அப்புறம் என்ன நினைச்ச? உங்க அப்பா அதை விட பெரிய ஆளு. அரே பா. அலாவுதீன், இந்தா முதல்ல இத சாப்பிடு. ஆமா, எங்க இந்த பூதத்தை காணோம்? பூதம் போயிடுச்சு. என்ன? அது பூதமும் நானும் பொண்ணதான வேலை பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. அதான் அங்க போயிட்டான். நானும் இப்ப அங்க போகணுமா? ஆனா பூதம் இப்படி சாப்பிடாம போயிட்டான்? அவன் ரொம்ப பசியோட இருந்தான், சாப்பிடாம போயிட்டானே. அவன் திரும்ப வருவான்ல? அம்மா, பூதத்துக்கு அவங்க அம்மானா ரொம்ப உயிர். அவன் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும்ல, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால அவ இங்க வரத்துக்கு வாய்ப்பு இல்லம்மா. நீங்க எதையும் யோசிக்காதீங்க, நிம்மதியா உட்காந்து சாப்பிடுங்க. சரியா? நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். டேய் நில்லுடா, ராத்திரி நேரத்துல அப்படியே முக்கியமான வேலை. விருந்தாளிங்களா இருந்தாங்கல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்ற விஷயத்தை நான் மறந்து போயிட்டேமா. ஆனா நீயும் சாப்பிடணும்ல, நீ பசி தாங்க மாட்ட. அம்மா, நீங்க என்னோட பசியை போக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் என்னோட அம்மாவுக்காக ஒரு புது உலகத்தையே உருவாக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். ஆண்டவனே, உங்க கிருபை அலாவுதீன் மேல எப்போ இருக்கட்டும்.
எங்கப்பா இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? ஆஹா, அது அது எப்படி சொல்றது? அந்த சைத்தான் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். ஓ, உன்னை பார்க்க அவங்க எல்லாம் கூட வருவாங்களா? அவங்களா? ஐயோ இல்லங்க, அந்த கருப்பு திருடன் என் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். கருப்பு திருடனா? அந்த கருப்பு திருடன் எதுக்கு கும்பினால வரணும்? அந்த பையில என்ன வச்சிருக்க காட்டு. அட பாவி, உன்னோட வாய் தாண்டா உனக்கு எதிரி அல்லாதீன். காட்டு. ம். இதுல என்னங்க இங்க இருக்க போகுது? இதுல ஒண்ணும் இல்ல. அப்படியே தேடினாலும் 2 பழைய துணி தான் இருக்கும். அதையா நீங்க பாக்க போறீங்க? அந்த கருப்பு திருட சாதாரண ஆள் இல்லங்க. அவன் எல்லாத்தையுமே திருடிடுறான். என்கிட்ட 4 பழைய லங்கோட்டும் 3 சட்டையும் தான் இருக்கு. அத நீங்களே பாருங்க. என்ன கொஞ்ச நாள் தரிக்கும். மோந்து பாத்துறாதீங்க, மயங்கிடுவீங்க. அப்படியே பாருங்க, வேற எதுவும் இருக்காது. வேண்டாப்பா. வந்ததுக்கு அப்புறம் அட வேண்டாம்னு சொல்றல. நீ வச்சுக்க. இங்க பாரு, பயப்படாத. நாங்க இருக்கும்போது கருப்பு திருடன் இல்ல, அவன் நிழல் கூட இங்க வராது. அண்ணா, எதுக்கும் கவனமா இருங்க. இவன் தான் கருப்பு திருடன்னு தெரியாமலேயே நீங்க அவன்கிட்ட பேசிட்டு கூட இருக்கலாம். எதுக்கும் கவனமா இருங்க, ஏதாவது ஆயிட போகுது. அவனெல்லாம் நான் பார்த்த உடனே அப்படியே கண்டுபிடிச்சிருவேன். என் முன்னாடி அவன் வரவே முடியாது. என் கண்ணை பார்த்தல, கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். ஒண்ணு மட்டும் புரியுது, அந்த கருப்பு திருட யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா உங்களை மட்டும் ஏமாத்த முடியாது. என்ன கண்ணிலேயே காந்தத்தை வச்சிருக்கீங்க, வந்தாங்க பண்ணிடுவான். என்ன நாங்கெல்லாம் இன்னைக்கு அந்த முச்சடை நான் புடிச்சே தீருவேன். இந்த உடைய நான் போடுறது இதுதான் கடைசி முறை. இதுக்கப்புறம் உங்க சந்தோஷத்துக்காக நான் இதை நிச்சயமா எப்பவும் செய்ய மாட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பான வேலையையும் நான் செய்ய மாட்டேன். நம்ம வாழ்க்கையை மாத்த போறதும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க போறதும் இந்த விளக்குதாம்மா. நீயா? நீ என்ன எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? உன் நினைப்ப தூக்கி அடுப்புல போடு. நான் ஒண்ணும் உன் பின்னாடி வரல. பொய் சொல்றேன். பொய்யா? நான் பொய் சொல்றேன்னு சொல்றியா? நானா? என் கண்ணை நல்லா பாரு. என் கண்ணை பார்த்தா பொய் சொல்றவ மாதிரியா தெரியுது? கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய். பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா? இது யாரோட பாட்டு? என்னோடது இல்ல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் பாட்ட வந்துடும். இரு, நடுராத்திரி ஆகுதுல்ல, இந்த மாதிரி நேரத்துல பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் தனியா போக கூடாது. அப்படின்னா ராத்திரி நேரத்துல ஆம்பளைங்க மட்டும் தான் வெளியில போணுமா? பொண்ணுங்கன்னா அவ்வளவு பலவீனமானவங்கன்னு நினைப்பா? என்ன வலிக்குதா? தினமும் கீழே விழுற ஒரு முடியத்தான் உன்கிட்ட இருந்து புடிச்சு இழுத்த. ஆனா பொம்பளைங்க பலவீனமானவங்கன்னு எப்படி நீ சொல்ற? இப்ப புரிஞ்சதுல? அறிவு கெட்ட. என்ன என்ன இப்போ என்ன சொன்ன? என்ன சரியா தானே சொன்ன? பொண்ணுங்களை பலவீனமானவங்கன்னு நினைக்கிற உன்ன அறிவு கெட்டவன் தானே சொல்ல முடியும். நான் சொல்லட்டுமா? நீ என்னன்னு? என்ன? உன்னோட கண்ணு அது போன கண்ணு. நீ எப்படி நடப்ப தெரியுமா? இப்படி பக் 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 பாத்து மாத்து. அப்புறம் உன்னோட இந்த மூஞ்சி குட்டியாத ஒன்று இருக்குமே மூஞ்சு, அதுவே உன்னை விட நல்லா இருக்கும் தெரியுமா? நீ இப்பவே இந்த நிமிஷமே என்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு அதெல்லாம் முடியாது, ஆனதை பாத்துக்கோ. உன்னா 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 எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை இங்கே கொண்டு தொங்க விட்டுட்டு போயிடுவேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால சும்மா விடுறேன். ஆனா மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன். திருடு பையலே. எனக்கு உன்னை விட ரொம்ப பெரிய வேலை இருக்கு, புரியுதா? திருடனுக்கு திருடுறதை விட வேற என்ன வேலை இருக்கு? திருட்டு பைய தானே நீ நீ. மட்டும் நான் இந்த நாட்டுக்கு நல்லதா பண்ண போற. நீ என்ன திருட்டு சிறுக்கி?
அந்த கருப்பு திருட வரானான்னு பார்த்துட்டே இரு. ஞாபகம் இருக்குல்ல, அவன் வந்ததும் இந்த பைய திறந்து காட்டணும். அவனை மயக்க வச்சு மாமா கிட்ட கூட்டிட்டு போகணும். எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? கருப்பு திருடனா? வாங்க வாங்க, உங்களை வரவேற்கிறோம். நாங்க யாரையும் பிடிக்க வரல. இவன் என்ன சொல்ல வந்தானா? நாங்க உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கோம். அதான் நான் பார்த்தேன். விளக்கு எங்க? சரி, மந்திரி எங்க? விளக்கு எங்க இருக்கு நீ சொன்னீங்கன்னா மந்திரி எங்கன்னு நாங்க சொல்லுவோம். சரி, சொல்றேன். விளக்கு எங்க போச்சு? பொண்ணுங்க போடுற துணியா? நீயா? நீயா? அடி பாவி! மறுபடியுமா? இவங்களை எப்படி சமாளிக்கிறது? இத நான் தான் காட்டுவேன். இதை நான் தான் காட்டுவேன். இதை நான் தான் காட்டுவேன். நீ திருடி. நீதான்டா திருட. விடு. எங்க பாருங்க. நான் இதோ வந்துடுறேன். காத்துக்கிட்டு இருங்க. ஏய் நில்லு, நீ பாட்டு காசு வாங்காம போற. இந்தா. வா வா. காட்டு காட்டு. ஏய் குடு குடு குடுன்னு சொல்றல்ல. ஐயோ, அந்த கருப்பு திருட எங்கேயாவது போயிட போறான். அப்புறம் மாமா கொன்னுடுவாரு. நான் அந்த கருப்பு திருடனை புடிச்சிட்டேன். அத்தை, அத்தை, பிடி வாமா. அத்தை, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? பாத்துமா. மன்னிச்சிடுங்க. அது வந்து நாசினி அத்தை இங்க இல்லல்ல. இல்ல, அவங்க இங்க இல்ல. அது ஒண்ணும் இல்ல. நான் அவங்களுக்கு காசு திரும்ப தரேன்னு சொல்லி இருந்தேன். அது அவங்க நம்பவே மாட்றாங்க. இப்ப பாரு, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாசிலினாக்கா எப்பவும் அப்படித்தான். அத்தை, இன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி நான் கேள்விப்பட்டேன். இதனால உங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும்ல. இனிமே இங்க இருக்கிற யாராவது உங்களை இந்த மாதிரி பேசினாங்கன்னா நீங்க ஏன் கிட்ட வந்து சொல்லுங்க. நான் போய் இளவரசிக்கிட்டே சொல்லிடுறேன். பெண்களை கீழ்த்தனமா நடத்துறவங்கள அவங்க நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க. என்னம்மா பித்தி, இந்த பக்கம் வந்திருக்கிற? ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க. அது என்ன விஷயம் உனக்கு தெரியுமா? ருப்சாருக்கு அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாம் விரோதிங்க. ஏன்னா ருப்சாரோட புருஷன் உமர் அந்த அரண்மனைக்காரங்க தானே. இல்ல இல்ல, இவளுக்கு தெரியாதோன்னு சொன்னேன். அடட, சாப்பாட்டு வாசனை. இந்த வாசனையை பார்த்ததும் இப்பவே சாப்பிடணும்னு தோணுது. இந்த சாப்பாட்டை சாப்பிடறதுக்காகவே நான் 2 பைசாவுக்கு வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும்ல. நான் இதெல்லாம் எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை. எங்க அலாவுதீனை பார்க்கவே முடியல. எங்க போனாரு? அப்புறம் அந்த புது ஷேக்கு, அவரை எங்க காணோம்? அவர் ஷேக்கெல்லாம் இல்லக்கா, அலாவுதீனோட நண்பர் பூதம், அவ்வளவுதான். என்ன இப்படி ஏமாந்துட்டேன்? அவர் ஷேக் இல்லையா? சாதாரணமானவனா? அப்படின்னா நிறைய சம்பளம் கொடுக்கறதெல்லாம் யாரு? அலாவுதீன் என்கிட்ட சொன்னாங்க. அவன் என்ன சொன்னானா, அவன் பெரிய பணக்காரர்கிட்ட வேலை பாக்குறானா, அவர் தான் குடுக்கறேன்னு சொல்லிருக்காரா. இந்த காலத்துல யாருமா சும்மா எல்லாம் காசு கொடுக்க போறாங்க? வேலை முடியாம நின்றுகிட்டே போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருடி தான். இடிச்ச மாதிரி இடிச்சு விளக்க தட்டிட்டு போயிட்டாலே. இந்த திருடி எங்க போனாலும் இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அவ கண்டிப்பா இப்படிதான் போயிருக்கணும். இல்ல அவ இந்த பக்கம் போயிருப்பாளா? ஆமா, இந்த வழியில என்ன இருக்கு? இந்த பக்கம் அடர்ந்த காடுல இருக்கு.
காட்டுக்குள்ள இன்னும் எவ்வளவு தூரம் உள்ள போறது? வேகமா எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் பண்ணுங்க, நமக்கு நேரம் இல்ல. சத்தம் இங்க பக்கத்துல இருந்து தான் வருது. ஏய், சீக்கிரம் வேலையை முடிக்க. அப்போ இந்த இடத்துல தான் பாக்தாதோட எல்லா தாக்களையும் மறைச்சு வச்சிருக்காங்களா? சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு அம்மா கிட்ட போகலான்னு பார்த்தா இவ எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. அந்த திருடி மட்டும் என் கண்ணுல மாட்டட்டும். அவள கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். இவ்வளவு சீக்கிரத்துல என்ன உன்கிட்ட கூப்பிட்டுக்காத. இது என்ன சத்தம்? ஒருவேளை இந்த காட்டுல ஏதாவது சூனியக்காரி இருப்பாளா? நான் வேற அந்த விளக்க தேடி வந்திருக்கேன். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது. என் அம்மாவோட வேண்டுதல் என் கூடவே இருக்கும். அந்த சூனியக்காரிய வந்தாலும் அவகிட்ட சண்டை போட்டு ஜெயிப்பேன். எல்லாரும் இதே இடத்துல தான் இருக்காங்கன்னா அப்போ அந்த முச்சடு கண்டிப்பா இங்க தான் இருப்பா. அடே, ஒரு வேலையை கூட உருப்படியா செய்ய மாட்டியா? கவனமா அப்படி விடிகிறதுக்குள்ள நாம இந்த இடத்தை விட்டு வெளியே போய் ஆகணும். இங்க பாத்தியா, அவன் எப்படியோ அதே மாதிரி பேரை கொடுத்திருக்காங்க. இங்க பாரு, மொட்டை தலைய. இவனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த புத்தகத்துல போட்டிருந்த மொட்டை தலையா இருப்பானோ? நான் நினைச்ச மாதிரி இல்லாம எல்லா வேலையும் இவங்களே பார்த்துட்டாங்கன்னா, ஒருவேளை அந்த முச்சட் வரலனா? இந்த மொட்டை தலையனுக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அந்த முச்சட் பத்தின விஷயங்க. இவனை எப்படியாவது புடிச்சு அவன் கிட்ட இத பத்தி கேட்ற வேண்டியதுதான். இவன் கிடைச்சாதான் நமக்கு எல்லாமே தெரியும். அது சரி, அந்த திருடி இங்கதான் இருக்காளா? இவ பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கே. எனக்கு என்ன வந்துச்சு? நமக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த பைய எடுத்துக்கிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பிடணும். ஆமா, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாம திருடங்க, திருடுற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சத்தம் போடாத, நான் வேற ஒரு வேலைக்காக வந்தேன். என்னால சத்தம் போடாம இருக்க முடியாது. முதல்ல என் பைய கொடு, சீக்கிரம் கொடு. ஐயோ, சத்தம் போட்டா நான் உன்னை கொன்னுடுவேன். கொய்யுடு. என்னது? கொய்யுடுனோ கொய்யுடு. என்னையா? எனக்கு என்னோட பை வேணும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போடா இங்க இருந்து. நான் என்னோட பை இல்லாம இங்க இருந்து போற அடி நகர மாட்டேன். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. போடா இங்க இருந்து.
இறங்கி வா, கீழே இறங்கி வா. நீ என்ன மாதிரி எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் திருடி. ஆனா உண்மையான திருடன் நான் தான். பரவாயில்ல, என்னை விட நீ கொஞ்சம் நல்லாவே பண்ற. ஐயோ, யாராவது பாத்திர போறாங்க, கீழே இறங்கு. ஓ, கருப்பு திருடனா? For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.